ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, சிறப்பா இருக்கு மணி சார். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க ஆசீர்வாதம் தான். எப்பவுமே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிறப்பான ராசி, 11ஆம் ராசி அப்படின்னு சொல்லலாம், லாப ராசினே சொல்லலாம், கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு உழைத்தும் உயரவில்லை. இவங்க கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு, அதுல இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க ஐயா. கும்பம் காலச்சக்கரத்திற்கு 11வது ராசி, அதுவே பாதக ராசி, அதுவே லாப ராசி, அதுவே சந்தோஷ ராசி, அதுவே மூத்த சகோதர ராசி, அதுவே மருமகளை குறிக்கின்ற ராசி, மருமகனை குறிக்கின்ற ராசி. கும்பம் கெட்டு போச்சுன்னா மருமக சிறப்பு இருக்காது. கும்பம் கெட்டு போச்சுன்னா மருமகன். உங்க முதல் குழந்தை இருக்குன்னு வைங்க, கும்பம் கெட்டு போச்சுன்னு வைங்க, மருமகளும் நல்லா இல்லை. சனியை பார்த்து உங்க ஜாதகத்துல சனி மட்டும் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு வரக்கூடிய மருமகளும் நல்லா இருப்பாங்கன்னு டிக் அடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா சிம்மத்துக்கு நேர் 7ஆம் இடம், மனைவி இல்லையா 5க்கு 7, அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ கும்பம் அப்படிங்கிறது சாதாரண ராசி அல்ல. கும்பகோணம் ஆலய தெய்வம் வழிபாடுகள் நிறைந்த கிட்டத்தட்ட 3000 ஆலயங்களுக்கு குறைவில்லாத ஒரு நகரமான கும்பகோண நகரம் கருதப்படுது. அப்படி ஒரு தெய்வீக தன்மையோடு பூர்வ ஜென்ம தெய்வ வாசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசி இருக்கிறது என்றால் அது கும்பமே. கும்பம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கும்பராசியில என்னென்ன நட்சத்திரம் உட்கார்ந்துருக்குன்னா உள்ள அவிட்டம் இருக்கு. மாபெரும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற மாபெரும் ஒரு பொக்கிஷம், ஒரு அரசன், உலகையெல்லாம் கிட்டத்தட்ட பல நாடுகளை கட்டி ஆண்ட என்னுடைய தமிழ் கடவுள்னு சொல்ல அவரை. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சோழ வம்சத்தினுடைய சாம்ராஜ்யம், ஆளுமை, ராஜராஜ சோழன் பிறந்த சதய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரம் சதயம் அமர்ந்திருக்கின்ற ஒரு சதம் அப்படின்னா 100 நட்சத்திரங்களினுடைய கூட்டு கலவை தான் சதயம். நீங்க ஒரு மனுஷன் எனக்கு கஷ்டம் இருக்கு, நான் போராடிட்டு இருக்கேன், என் பிரச்சனை தீராதா அப்படின்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ ஒரு சதய நட்சத்திரத்திலேயோ தொடர்ந்து சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை குறையிறத நீங்க கண்கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் சதயம். 100 நட்சத்திரங்களுடைய கூட்டுக்கடல். ஆமா, 100ங்கிற நம்பருக்கு எவ்வளவு பவர் பாருங்க. அவசரத்திற்கு உதவுவது 100 தானே. கண்டிப்பா. போலீஸ் துறை 100 தானே அடிக்கிறோம். கண்டிப்பா. அப்ப 100 நட்சத்திரங்களை கொண்டது. அப்ப அவசரத்துக்கு யார் உதவுவா? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உதவுவாங்க. கண்டிப்பா. கும்ப சதயம்னு இருக்காங்கன்னு வைங்க, ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறீங்கன்னா அடுத்த செகண்ட் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன முடியுதோ செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கும்பம் உள்ள. அதுக்கப்புறம் புரட்டாதி, குருவின் நட்சத்திரம். சனி வீட்டில் ராகு, குரு, செவ்வாய், இதுதான் இங்கே மேஜர். அப்போ ராகு சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன். அப்போ இவங்க பரம்பரையில் ஃப்ராக்சர் ஆகிறது, கை கால் முறிவு, கை கால் உடையிறது, பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, சொத்துக்கள் பராமரிக்காத ஒரு தொல்லை, அண்ணன் தம்பி உறவுல கசப்பு, லேபரே சரியா அமையாத ஒரு பிரச்சனை, அதே போல மன அமைதி கெடுறது, பல்லு பிரச்சனை, பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, பல்லு கில்லு உடையிறது, குடும்பத்துக்குள்ள யாருக்காவது பல் உடையிறது, பல் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். குழந்தைகளை நினைச்ச ஒரு கசப்பு, ஒரு வருத்தம், ஒரு ராசி இருக்குதுன்னா அது இது. அதே போல குழந்தைகளும் கும்பராசியிலே பிறந்த நண்பர்களுக்கு அவர்களும் தந்தையை போலவே நாமும் ஒரு பெரிய உயர்ந்த புகழடைந்து வாழ வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கும்னா அது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா சதய நட்சத்திரத்திலே பிறந்த ராஜராஜ சோழனுடைய மகன்தான் அதாவது மிகப்பெரிய மறுபடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை கடாரம் கொண்டான்னு சொல்லி, கங்கை கொண்டான்னு சொல்லி உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொண்ட ஒரு சோழ வம்சத்தினுடைய இன்னும் ஒரு தலைவன் இருக்கிறார் அப்படின்னா ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம், முக்கோட்டைன்னு ஒரு ஊர். என்னுடைய நெருங்கிய நண்பர் கவிஞர் திரு பா. விஜய் அவர்களுடைய ஊர் உக்கோட்டை. அங்க அதுக்கு பக்கத்துல அவங்க ஊருக்கு போகும்போது பார்த்தாங்கய்யா, அது அந்த உக்கோட்டைனா கோட்டை உள்ள இருக்கும். அதெல்லாம் நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க எங்க ஒரு 5 அடி 10 அடியில தோண்டிங்கனாலும் செங்கல் கிடைக்கும். அவ்வளவு பெரிய அந்த செங்கல்னா சாதாரண செங்கல்ல, சும்மா ஒரு 2 அடி அகலம் இருக்கும். 2 அடி அகலம் இருக்கும் செங்கல். 1.5 அடி 2 அடி அகலம் இருக்கும். அந்த செங்கலை பார்த்துட்டு நான் உண்மையிலேங்கய்யா அந்த இடத்துல அந்த மண்ணுல விழுந்து கும்பிட்டு வந்தேங்கய்யா. எப்படியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழ வம்சத்துல ஒரு 450 ஆண்டு காலம் தொடர் வெற்றிய ஒரு மனுஷன் பெற்றிருக்காருன்னா இது சாதாரண விஷயமாங்கய்யா.
அதனாலதான் கங்கை கொண்ட சோழபுரத்துல சிவபெருமானே சோழனுக்கு முடிசூட்டுவது போல் ஒரு சிற்பம் இருக்கும். தெய்வமே இறங்கி வருங்கிறாயா. உங்களுக்கு வெற்றி வேணுமா, நான் சொல்றேன், கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வா. நான் ஒரு மனுஷன் ஒருத்தர் தோத்துக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியல, அரசியல் இருக்கிறோம், எனக்கு வெற்றி வேணும். மோடிய வந்துட்டு போயிருக்காருல, கண்டிப்பா அங்க அந்த மண்ணுக்கு அந்த பூமியில வந்து அவர் பார்த்துட்டு போயிருக்காருல, அந்த சோழர் கட்டி அந்த கோயில அவர் நினைச்சிருப்பாருங்க கண்டிப்பா. அதாவது அந்த இடத்துக்கு வந்து அவர் பூரி படைஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு ஒரு கலை அம்சத்தை எப்படி கொடுக்க முடியும் தமிழர்களால், இது சாத்தியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டும், ஒரு மனுஷ பராக்கிரமத்தோட வாழணும், அந்த மண்ணில் கால் வச்சுட்டு வந்தீங்கனாலே இப்ப இருக்கிற நிலைமையை விட அடுத்தது ஒரு ஸ்டெப்பு போவீங்க. நான் அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம்ல மறுபடியும் ஒரு தடவை ஒரு ரவுண்டு போகணும்னு ஆசை. சிறப்பு. வேலைப்பளு அதிகமா இருக்குது, பரவாயில்ல, ஒதுக்கி வச்சுட்டு என் மன்னனுக்காக நான் போயிட்டு வரேன், என் சோழ மன்னனுக்காக நம்ம போயிட்டு வருவோம். அங்க போய் கால் வச்சுட்டு, ஏன்னா அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு தூசுங்கய்யா, நம்மள ஒரு செல்லா காசு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு இன்னைக்கும் புகழ் இருக்கு, பேர் இருக்கு. அவங்களுக்காக ஒரு இடத்துல செலவு வச்சாங்களா? நான் இந்த வடிவத்துல தான் இருப்பேன்னு எங்காவது பார்க்க முடியுமா? அவங்க என்ன நிறம், என்ன கலர், என்ன உயரம், என்ன ஹைட், என்ன வெயிட், எந்த மாதிரி உருவம்னு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒரு 10 பேருக்கு டொனேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லா பரவுது. அது ஒரு 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 ஃபேஸ்புக்கு வீடியோவா, இன்ஸ்டாகிராமா, எதுலையும் ஒன்று பரவிட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நாடுல நம்ம இருக்கும்போது அவங்க அன்னைக்கே தற்பெருமையே வேண்டாம், உலகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட சதய நட்சத்திரம் உள்ள இருக்கிற ஒரு கும்பராசி அன்பர்கள், நீங்க கும்பத்துல பிறந்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பூர்வ ஜென்ம வாசம், அதாவது தெய்வீகத்தினுடைய தெய்வத்தன்மையினுடைய பூர்வ ஜென்ம வாசம்னு நான் சொல்றேன். அதோட ஆணி வேர் அங்க உள்ள உட்காந்துருக்கு. உங்க குடும்பத்துல இளதல வைத்தியம் பார்த்தவங்க, விபூதி தரிச்சவங்க, சாமி ஆடினவங்க, பூசாரி வேலை பார்த்தவங்க, கோயில் கட்டினவங்க, கோயிலுக்கு முன்னாடி நின்று டொனேட் பண்றவங்க, கோயிலுக்காக அன்னதானம் பண்றவங்க, கோயில் விழாக்கள்ல முன்னாடி நின்று முதன்மையா நின்று எல்லா வேலையும் செய்யறவங்க கும்பத்தில் உண்டு. செக் பண்ணி பார்த்துக்கு, கும்பத்தில் உண்டு உண்டு. கும்பத்துக்கு நேர் 7ஆம் இடம் சிங்கம், சிம்மம். சிம்ம கிணறு தான் இருக்குங்க. எங்க ராஜேந்திர சோழனுடைய இதுல சிம்ம கிணறு தான் வச்சிருப்பாங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, பிரபஞ்சமும் காரணம் இல்லாமல் ஒன்று அமைச்சு கொடுக்காது. அப்படிப்பட்ட இவர்களுக்கு சனி, ராகு, செவ்வாயினுடைய அந்த தாக்கம், கர்மா அதிகமா இருக்கு. அதனாலதான் எதெடுத்தாலும் தடை, போராட்டம், முன்னேற்றமின்மை, கல்யாணம் லேட்டு, குழந்தை லேட்டு, முன்னேற்றம் லேட்டு, வீடு லேட்டு, அமைதி இல்லாம இருக்கிற, வெளியில பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்குது. ஆனா இவங்க மனசாட்சிக்கு பயந்துதான் வாழ்வாங்க. மனசாட்சி வித்து தின்னுட்டு வாழ்ற ஆளுங்க கும்பம் கிடையாது. மனசாட்சிப்படி நான் இருக்கேன், மனசாட்சிக்கு பயந்துதான் நான் வாழ்வேன் அப்படின்னா கும்பம். அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு வீசிங், சளி தொந்தரவு, அலர்ஜி, மன அமைதி கெடுறது, குழந்தைகளால் பிரச்சனை, அதே போல இந்த விபத்து நடக்கிறது, ஃப்ராக்சர் ஆகிறது, வண்டி விபத்துல சிக்கிக்கிறது, வண்டி அடிக்கடி கண்டமாகிறது, டிஸ்டர்ப் ஆகிறது, ஏதாவது ஒண்ணு வருங்கயா. இப்ப வீட்லயே இருந்தா கூட ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை வந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு. அப்படிப்பட்ட இவர்களுக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மகாமக குளம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தெரியும். மகாமக குளம், அதற்கு பக்கத்தில் இருக்கிற வீரபத்ர சுவாமி இருப்பார். அந்த வீரபத்ர சுவாமிக்கு போய் ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ அல்லது உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கோ விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வந்துட்டு, கும்பேஸ்வரர் இருப்பார், அவரையும் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஸ்ரீவாஞ்சியும் வாஞ்சிநாதரையும் பார்த்துட்டு விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். எல்லா இடத்துலையும் தலா 19 நல்லெண்ணெய் விளக்கு. அது நீங்க 19 சனி 19 வருஷம். சூப்பர் சூப்பர். சனியினோட ராசி கும்பம். நீங்க ஒண்ணு இல்ல, நேர சனியை பத்தி பேசும்போது உங்களுக்கே அறியாம நேரா போய் கருப்பு சட்டை எடுத்து போட்டு வந்தீங்களா? கண்டிப்பா. நீங்க எதுக்கு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா பிரபஞ்சம் நம்மளை இயக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அப்ப எல்லா இடத்துலயும் 19 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வந்தா அவர்கள் வாழ்க்கை 200 மடங்கு விமோச்சனமும் வெளிச்சத்திற்கும் வரும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கும்பம் ஜெயிக்க பிறந்த ராசி, தெம்பா இருக்கலாம். என்ன இப்ப 7.5 சனி போயிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் சில சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களை. அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டு நீங்க அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போகும்போது உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன், நிறைவு செய்யறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.